அமைதியான அந்த கோவிலில் மெடூசா பணிவுடன் வாழ்ந்தாள். அவள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு பக்தி இருந்தது. அவள் கவனிக்காத அந்த நொடியில் கடலரசன் அவளை மௌனமாக காதலித்தான். அந்த இடத்தில் அறிவின் கடவுள் அதினா அவள் முன் தோன்றினாள். அதினாவின் மனதில் கோபம் எரிந்தது. அவளுடைய விதியாக மாறியது. அந்த கோபத்தின் உச்சியில் ஒரு நொடி அவளின் வாழ்க்கையே மாறிவிட்டது. அவளின் கண்களை பார்த்தவர்கள் உயிரே கல்லாக மாறிவிட்டு அவளின் கண்கள் இனி அழகை காட்டவில்லை, அது சாபத்தை மட்டும்தான் காட்டு. அவளை பார்த்த அந்த நொடியில் ஊரில் இருந்த மக்கள் எல்லாரும் பயந்து ஓடினர். அந்த பயம்தான் அவளை உலகத்திலிருந்து தள்ளிவிட்டது. அதனால் அவள் ஒரு குகைக்குள் மறைந்து தனியாகவே வாழ அவளை கொல்ல முயன்றவர்கள் அவளின் கண்களை பார்த்த நொடியில் அனைவரும் கல்லாக மாறினர். ஒருவன் மட்டும் அவள் மீது இரக்கம் கொண்டு பேசினான். ஆனால் அவள் முகத்தை பார்க்காமல் அவன் பின்திரும்பி நின்றான். மெடூசா மெதுவாக சொன்னாள், நீ இங்கு இருந்தால் நீயும் இறந்து விடுவாய், போய்விடு என்று. அவள் தனது கண்களை மூடிக்கொண்டாள். மெடூசா தனது கண்களை திறந்து பார்த்த அந்த நொடியில் அவள் முன் ஒரு கண்ணாடியை வைத்திருந்தான். அந்த கண்ணாடியில் தன் கண்களை பார்த்தவுடன் மெடூசா ஒரு சிலையாக மாறினாள். அந்த நொடியில் அவன் தனது வாளால் சிலையாக நின்ற மெடூசாவின் தலையை வெட்டினான். அந்த தருணத்தில் அவளின் குருதியில் வெள்ளை குதிரை இறக்கைகள் விரித்து வானத்தை நோக்கி பறந்து சென்றது.